ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக டாபிக் தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி நாம் இப்போ கும்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சாமி கும்பிடும்போது திடீரென கொட்டாவி வரும். சில பேருக்கு அழுகலாக வரும். அது வருவதற்கான காரணம் என்ன, அது வர்றதுனால அது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய பேர் உண்மையான பக்தி இருக்கும்போது நம்மளை அறியாமையே நம்ம கண்களில் தண்ணி வரும். அந்த தண்ணீர் வருவதற்கு ரீசன் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு அது ஆனந்த கண்ணீராக இருக்கும், சில பேருக்கு அது கஷ்டத்துடைய வெளிப்பாடாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் சாமி முழு மனதோடு கும்பிடும்போது அது ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது அழுகையாகவோ இருக்கலாம், கொட்டாவியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வருவதற்கு பின்னாடி ரீசன் என்னங்கிறத முழுசாக நாம் தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு சென்று நாம் சாமி கும்பிடும்போதும் சரி, வீட்டில் சாமி கும்பிடும்போதும் சரி, கொட்டாவி வருது அப்படின்னா அப்போ நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க என்னெல்லாம் செய்யணும், என்ன காரணமாக இந்த கொட்டாவி வருது அப்படிங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன் பெறலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கிய தகவல்களை ஆன்மீக ரீதியாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களாக கோவிலுக்கு போகும்போது சாமி கும்பிடும்போது கொட்டாவி வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதோடு இனி இந்த மாதிரி தவறு வராமையும் நீங்கள் நடந்து கொள்ளலாம். சரி, என்ன காரணம், என்ன மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறத இப்போ விளக்கமாக சொல்கிறேன். விளக்கமாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியாக இருக்கும் பொழுது, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது கொட்டாவி வருவது என்பது ஒரு இயல்பான விஷயமே. அவ்வாறு தொலைதூரம் பயணிக்கும் பொழுது, வெகு நேரம் படிக்கும் பொழுது, வேலை செய்யக்கூடிய பொழுது, இவ்வாறான நேரங்களில் உடல் சோர்வு காரணமாக கொட்டாவி வருவது என்பது இயற்கையான விஷயம். அவ்வாறு இல்லாமல் நல்ல சுறுசுறுப்போடு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பர்டிகுலராக கோவிலுக்கு சொல்லும்போது கொட்டாவி வருவது என்பது பலருக்கும் புரியாத ஒரு அசாதாரண விஷயமாக இருக்குது. இதற்கான சரியான காரணம் என்பதை என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோவில் அதை தெரிந்து கொள்ளுங்க. ரொம்ப 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 நல்லது. காலையில் எழுந்து குளித்து விட்டு சுறுசுறுப்பாக நல்ல உற்சாகத்தோடு கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடக்கூடிய நேரத்தில் சரியாக சிலருக்கு தொடர்ந்து கொட்டாவி கொண்டே இருக்கும். இவ்வாறு கொட்டாவி வருவதற்கு காரணம் கோவிலில் நிறைந்திருக்கக்கூடிய நேர்மறையான சக்திகள் தான். அந்த நேர்மறையான சக்திகள் உடலுக்குள் சென்று நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்றுவது தான் இதற்கு முக்கிய காரணமாகும். கொட்டாவி என்றாலே கெட்ட ஆவி என்றுதான் பொருள்படும். நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட ஆவிகளை கோவிலுக்குள் இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகள் அழித்து நமது உடலிலிருந்து அந்த வெளியேற்றுவது தான் இந்த கொட்டாவி வருவதற்கு காரணம். இவ்வாறு கெட்ட ஆவி என்று சொல்வதால் பயப்பட வேண்டிய அவசியம் என்று எதுவும் இல்லை. ஆனால் இவன் நமது உடலுக்குள் இருப்பதால் பல நன்மை தரக்கூடிய காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சோதனைகள் கொண்டே இருக்கும். கண் திருஷ்டினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் நமது உடலில் உண்டாகக்கூடிய எதிர்மறை சக்திகள் தான் கெட்ட ஆவி என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு கண் திருஷ்டினால் உண்டாகக்கூடிய எதிர்மறை சக்திகளை அழிக்க நம்ம முறையான பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதற்காக எலுமிச்சப்பழம் இருக்கல, அதை எடுத்துக்குங்க. எலுமிச்சப்பழத்தை எடுத்து அதை இரண்டாக அறிந்து ஒரு பாதையில் மஞ்சளையும் மறு பாதையில் குங்குமத்தையும் பூசி எப்பொழுதுமே வீட்டு வாசலில் இரு புறங்களில் வைக்க வேண்டும். பிறகு நிலைவாசல் படியில் எப்பொழுதும் எலுமிச்சப்பழத்தோடு 5 பச்சை மிளகாய் ஒரு கரித்துண்டு சேர்த்து கட்டி நிலை வாசற்படிக்கு மேலே தொங்க விட வேண்டும். பிறகு வாரம் ஒரு முறை வீட்டில் உள்ளவர்களை கிழக்கு முகமாக நிற்க வைத்து சிறிதளவு கல்லுப்பை இடது கையில் எடுத்துக்கொண்டு வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் சுற்றி போட வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமக்கு தீங்கு அளிக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நம்மிடமிருந்து வெளியேற முடியும். இவ்வாறு கண்திஷ்டிக்கான பரிகாரத்தை முறையாக செய்து வந்தாலே நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறி
கோவிலுக்கு செல்லும் பொழுது கொட்டாவி வருவது என்பது நின்றுவிடும். ஸோ கோவிலுக்கு போகும்போது கொட்டாவி வருவது நல்லது தான். ஆனால் அந்த கொட்டாவி வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன பரிகாரங்களை ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள் செல்லும்போது கொட்டாவி வந்தது என்றால் நமது வாய் வழியாக வரும். மூச்சு காற்று கடவுள் மீது விக்கிரகத்தின் மீது பட்டு விடுற மாதிரி இருக்கிற மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணுவது ஆபத்து. அவ்வாறு படுவது நமக்கு பெரும் கஷ்டத்தை கொடுத்து விடும். நமது உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய கெட்ட ஆவிகள் மற்றவர்கள் மீது நமக்கு முன்னிருக்கக்கூடிய கடவுள் மீது படாத அளவிற்கு ஒரு கைக்குட்டை அல்லது துண்டை பயன்படுத்தி வாயை மூடிக்கொள்ள வேண்டும். இனிமேல் நீங்களும் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு கொட்டாவி வருகிறது இல்லையா என்பதை கவனித்து பார்த்து இந்த பரிகாரங்களை முறையாக செய்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நலமோடு வாழ இறைவனை வேண்டி இந்த தகவல்களை நான் முடிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட கமெண்டில் கேட்டது இந்த கொட்டாவி பற்றி தான். ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இதை ஷேர் பண்ணேன். இந்த எலுமிச்சை பழத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். பர்டிகுலராக இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது செய்வது ரொம்ப 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 நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரவு நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் செய்யும்போது தான் அதனுடைய பலனும் தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் செய்ய பாருங்கள். எலுமிச்சை பழத்துக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காவை கூட உங்களுக்கு சுற்றி போடலாம். தேங்காயிலையும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ நிறைய பேர் தேங்காய் பிள்ளையாருக்கு மட்டும்தான் உடைக்கிறது அப்படின்ட்டு நினைக்கிறோம். பிள்ளையாருக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி சுற்றி போடுறதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்த உங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாவதை நீங்களே பார்க்கலாம். அதுக்கு கிரகங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை வீட்டில் பெரியவங்க தான் செய்யணும். வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரோ அவங்கக்கிட்ட சொல்லி சுற்றி போடுறது எல்லாமே பண்ணுங்க. நீங்களாக எதையும் பண்ணாதீங்க. மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கெட்டது தான். அதே போல் கோவிலுக்கு போகும்போது கொட்டாவி வர்றது நல்லது தாங்கிற, அதனால் நாங்கள் பரிகாரம் பண்ணலைன்னா என்னன்னு கேட்பீங்க. அப்படி பண்ணுறாமல் இருக்கிறது உங்களுக்கு அந்த கொட்டாவி அது உங்களோட இதை டிஸ்டர்ப் பண்ணிடும், அதாவது சாமி கும்பிட்றத. அதனால் முடிஞ்ச அளவு கொட்டாவி வராமல் இருக்கிறதுக்கு தான் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த தீய சக்தியை நீங்கள் வீட்லேயே அழிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ திருநீர் பூசுறது இதெல்லாம் கூட ஒரு நல்ல விஷயந்தான். அதெல்லாம் பூசிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.